சுக்கிரன் உச்சத்தில் லக்குதா மச்சத்தில்னு தமிழ் சினிமா பாடல் வரிகள்ல வரத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது என்ன அப்படி ஒரு லக்கு சுக்கிரன் வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பணம் தாங்க. ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுக்கிர பகவானோட ஆசிர்வாதம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களை விட பெரிய யோகக்காரர் இருக்கவே முடியாதாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் அது உடனே பட்டுன்னு தீந்துடுமா. அது மட்டும் இல்லாம பெயர், புகழ், பணம், மதிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் உங்களை தேடி வருமா. சுருக்கமா சொல்லணும்னா ராஜ வாழ்க்கை, ராஜ யோகம்னு சொல்றாங்க. சரி, இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே, அந்த ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட ஆசிர்வாதத்தை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். சுக்கிர பகவான வசியம் பண்ணணுமா. சுக்கிர பகவானையே எப்படி வசியம் பண்றது அப்படின்னா அதுக்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க. சுக்கிர பகவான வசியம் பண்ணி அவருடைய ஆசிர்வாதத்தை நம்ம எல்லாம் பெறலாம். அது என்ன ரெண்டு பொருள் அண்ட் அந்த பொருளை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வெள்ளை துணி, இன்னொன்னு வாசனை திரவியமான ஜவ்வாது. சோ இந்த வெள்ளை துணியும் ஜவ்வாதும் சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சுக்கிர பகவானையே வசியம் பண்ணக்கூடிய சக்தி நிறைந்ததுன்னு சொல்றாங்க. சோ இந்த வெள்ளை துணியும் ஜவ்வாதும் கலந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுக்கிர பகவானை ஈஸியா வசியம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை பெறலாம்னு சொல்றாங்க. சோ எப்படியெல்லாம் இப்ப இதை யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். முதல்ல ஆண்கள் குறிப்பா நீங்க வெளியே போகும்போது ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா நேச்சுரலாவே உங்களோட மரியாதை அதிகரிக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படி போகும்போது இனிமே கொஞ்சம் ஜவ்வாதையும் சேர்த்து தடவிக்கிட்டு போனீங்க அப்படின்னா மரியாதை உச்சத்தை தொடும்னு சொல்றாங்க. அடுத்து பெண்கள், நீங்க போகும்போது ஒரு வெள்ளை நிற துப்பட்டாவோ இல்ல வெள்ளை நிறம் கலந்த புடவையோ கட்டிக்கிட்டு அதுல கொஞ்சம் ஜவ்வாதை தடவிக்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலைக்கு போறீங்களோ அந்த வேலை 100% சக்சஸ்னு சொல்றாங்க. அடுத்து இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் கைக்குட்டையோ இல்ல ஒரு வெள்ளை கலர் சின்ன துணியையோ அதுல கொஞ்சம் ஜவ்வாது தடவி உங்களோட பர்ஸ்குள்ள வச்சிருங்க. அப்படி நீங்க பர்ஸ்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்ஸ்ல பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து உங்க பீரோல வெள்ளை நிற துணியில ஜவ்வாது தடவி கலந்து வச்சீங்க அப்படின்னா பணம், நகை இதெல்லாம் சேரும்னு சொல்றாங்க. மேலும் இதை உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற தடைக்கற்கள் எல்லாமே படிக்கற்களா மாறிடும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளை நிற துணியில ஜவ்வாத கலக்கிறதோட பவர் என்ன தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சிட்டு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ இனிமே என்ன வெயிட் பண்றீங்க? தாமதிக்காம முதல்ல ஒரு டப்பா நிறைய ஜவ்வாது வாங்கிக்கிட்டு நேரா கோயில போய் நவகிரகத்துல இருக்கிற சுக்கிர பகவானோட காலடியில வச்சு அந்த ஜவ்வாத பூஜை பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தோட எடுத்துட்டு வந்து வெள்ளை நிற துணியில அதை தடவி தினம்தோறும் பயன்படுத்தி வாங்க. செல்வ செழிப்பா இருங்க. மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கிற அதிகபட்ச அண்ட் குறைஞ்சபட்ச ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுல குடியேறணும் அப்படிங்கிறது தான். ஏன் காக்கா குருவி கூட அதுக்குன்னு சொந்தமா கூடு கட்டி அதுல வாழும்போது மனிதர்களான நமக்கு இந்த ஆசை இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இது இயல்புதான். ஸோ அப்படி நம்ம சொந்த வீடை கட்டணும் அப்படின்றதுக்காகவே ஆன்மீகத்துல பிரத்யேகமா ஒரு தாந்திரிக முறை, எளிமையான ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறை என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்குறிப்பு. அது என்னன்னா, இந்த பரிகாரத்தை தனக்குன்னு சொந்தமா நிலம் வச்சிருக்கிறவங்களால மட்டும் தான் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை அந்த நிலத்திலேயே போய் தான் செய்ய முடியும். ஸோ இந்த நிலத்துல எப்படி உங்க சொந்த வீடை நீங்க கட்டிக்க போறீங்க அப்படின்றதுக்கான பரிகாரம் தான் இது. சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த பரிகாரத்தை பூச நட்சத்திரம் என்னைக்கு நிறைஞ்சிருக்கோ அன்னைக்கு தான் செய்யணும்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு அப்படின்னா மிக மிக விசேஷம்னு சொல்றாங்க. ஸோ இந்த தேதி எப்போ வருது அப்படின்றத உங்க கேலண்டர்ல பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ பூச நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு குறிப்பா செவ்வாய்க்கிழமையா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுடைய சொந்த நிலத்துல ஒரு வாழைக்கன்றை நீங்க நட்டு வச்சிடணும். அந்த வாழைக்கன்றை நீங்க வீடு கட்டும் போது எடுத்துடக்கூடாது.
அதுக்கேத்த மாதிரி ஓரமா ஒரு இடம் பார்த்து நட்டு வச்சிருங்க. இந்த வாழைக்கன்றை சுத்தி நீங்க சிகப்பு தால்னு சொல்லக்கூடிய மைசூர் தாலை நீங்க கொட்டிட்டு தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், பரிகாரம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். நடுவுல ஏதாவது ஒரு வாரம் தடைப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப தொடர்ந்து 7 வாரம் நீங்க செய்யணும். இந்த 7 வாரம் நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வந்துடும்னு சொல்றாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க ஆரம்பிக்கிற நாள் மட்டும் பூச நட்சத்திர நாளாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. குறிப்பா செவ்வாய்க்கிழமையா இருந்தா மிக மிக விசேஷம். அண்ட் இந்த பரிகாரம் செய்யறதால எப்படி வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னா, நீங்க நட்டு வைக்கிற வாழைக்கன்று இருக்குல்ல, அது குருவோட ஆசிர்வாதத்தை குறிக்குது. அண்ட் அந்த மைசூர் தால்னு சொல்லப்படக்கூடிய சிகப்பு நிற பருப்பு இருக்குல்ல, அது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்துடைய முழு ஆசிர்வாதம் பெற்ற ஒரு பொருள். சோ இந்த ரெண்டுத்தோட ஆசிர்வாதம் நிறைஞ்சு உங்களுக்கு சீக்கிரமே வீடு கட்டுற யோகம் வந்துடும்னு சொல்றாங்க.